வெல்கம் டு கணேஷ் கார்னி டிவி. இப்போ சாதாரண இட்லி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 3/4 கிலோ புழுங்கல் அரிசியையும் 1/4 கிலோ உளுத்தம் பருப்பையும் தனித்தனியாக நல்லா கழுவி களைந்து தனித்தனியாக தண்ணீரில் 3 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதன் பின் அரிசியையும் உளுத்தம் பருப்பையும் தனித்தனியாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உளுந்தை நைஸாக அரைக்க வேண்டும், அரிசியை அவ்வளவு நைஸாக அரைக்க வேண்டாம். மேற்படி இரண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு அதில் போட்டு கையினால் அதை நன்றாக கரைத்து இரவு அப்படியே வைத்து விட வேண்டும். காலையில் மாவு சற்று புளித்து பொங்கி இருக்கும். இட்லி பானையில் தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து இட்லி தட்டில் சுத்தமான துணியை போட்டு பானையில் வைத்து அதன் குழியில் மாவை மொண்டு ஊற்றி மூடி ஆவியில் வேக வைக்க வேண்டும். 10 நிமிடங்கள் கழித்து ஒரு குச்சியால் குத்தி பார்த்தால் வெந்தது தெரியும். உடனே சட்டியிலிருந்து தட்டை எடுத்து இடையில் அல்லது தட்டில் கவிழ்த்தால் இட்லி விழுந்துவிடும். துணியை எடுத்து மறுபடியும் தட்டில் போட்டு மாவை மொண்டு ஓட்ட வேண்டும். இதுபோல் மீதமுள்ள மாவையும் வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.